வெல்கம் டு வான்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு 4 முட்டை எடுத்து வேக வச்சுக்கோங்க. முட்டை நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் திருவும்போது பீட்ரூட் கேரட் மாதிரி உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் கொல கொலன்னு பியும். அப்படி பிஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஃபைனலாக நம்ம துருவின முட்டையெல்லாம் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதையும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாவும் வதங்கிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதையும் ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பார்க்க ஜூஸியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னும் நல்லா பழுத்த தக்காளி இருந்தால் இது நல்லாயிருக்கும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதையும் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன்லேயே பாதி அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் மசாலா கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி நல்லா வற்றிருக்கு. வெங்காயமும் தக்காளியும் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ முட்டையும் கிரேவியும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை எடுத்து தூவி விட்டுருங்க. அப்படியே 1 மினிட் கொத்தமல்லி இலையும் கிரேவியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா தூள் ஆட் பண்ணும்போதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உப்பு பார்த்தலைன்னா இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான எக் கீமா ரெடி. சப்பாத்திக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.